ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஃப்ளேவர்ஸ் ஆஃப் தமிழ்நாடு. இன்றைக்கி நம்ம சூப்பரான பன்னீர் பட்டர் மசாலா வீட்டிலையே எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த பட்டர் மசாலாவுக்கு நான் ஹோம்மேட் பன்னீர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த பன்னீர் எப்படி செய்யணுன்ற வீடியோ நான் முன்னாடியே போஸ்ட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த மசாலாவுக்கு 2 வெங்காயம், 5 தக்காளி, 2 பச்சை மிளகா, 5 பல்லு பூண்டும், 2 இன்ச் சைஸில் இஞ்சியும் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். முதல்ல நம்ம பன்னீரை க்யூப்ஸாக கட் பண்ணிக்கலாம். கடையில் வாங்குகிற பன்னீரை விட வீட்டில் செய்கிற பன்னீர் தான் ரொம்பவே சாஃப்டாக இருக்கும், டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கும், நமக்கு ப்ரைஸும் அஃபோர்டபுளும் கூட. இப்போ இந்த வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் இது எல்லாமே ரஃப்பாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். சட்னிக்கெலாம் வதக்கும் இல்லையா, அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. வானலில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம பன்னீரை கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பன்னீர் க்யூப்ஸ் எல்லாம் சேர்த்து வதக்கிக்கலாம். பன்னீர் வதக்கும் போது பக்கத்துலேயே இருந்து நல்லா கிளறி விட்டு வதக்கிக்கோங்க, இல்லைன்னா ஒரே பக்கமே அடி பிடிச்சிரும், தீஞ்சு போயிடும். ஸோ இந்த மாதிரி லைட்டாக கிளறி விட்டு வதக்கி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ நம்ம இதை எடுத்து தனியாக வச்சிடலாம், கடைசியாக சேர்த்துக்கலாம். இப்போ அதே எண்ணெயில் காரத்துக்காக 5 காஞ்ச மிளகா சேர்த்துக்கிறேன், 5 கிராம்பு, ஒரு பெரிய துண்டு பட்டை, 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 ஸ்பூன் பெருஞ்சீரகம், கொஞ்சமாக கல்பாசி, அப்புறம் ஒரு பிரிஞ்சி இலை, அதை அப்படியே பிச்சு சேர்த்துக்கலாம். உங்களோட காரம் மசாலாக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அளவுகளை மாற்றிக்கோங்க. லைட்டாக எண்ணெயில் வதக்கிட்டு கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த வெங்காயம், பச்சை மிளகா, இஞ்சி, பூண்டு இதை மட்டும் சேர்த்துட்டு லைட்டாக வதக்கிக்கலாம். கால்வாசி அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ நாம் இதில் தக்காளியையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அந்த தக்காளி நல்லா குழையிற அளவுக்கு வேக வைக்கணும். ஸோ அதனால் சீக்கிரம் குழையிறதுக்காக உப்பையும் சேர்த்துடலாம். நான் 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பை சேர்த்துட்டேன். மசாலாவுக்கு தேவையான உப்பை அப்படியே இப்போவே சேர்த்துட்டேன். இதை நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். சட்னிக்கெலாம் வதக்கும் இல்லையா, இந்த அளவுக்கு வதக்கினா போதும். இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சிடுறேன். இது நல்லா ஆறினதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸான ஒரு பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இதுலேயே நம்ம பட்டை, லவங்கம், அந்த பிரிஞ்சி இலை எல்லாத்தையும் சேர்த்து அரைக்கிறோம் இல்லையா, அதனால நல்ல மசாலா ஃப்ளேவர் இருக்கும். நம்ம கரம் மசாலாலாம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண தேவையில்ல. இது நல்லா அரைச்சாச்சு, இது அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம ஒரு வானலில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் சேர்த்துக்கலாம். வெண்ணெய் உங்ககிட்ட கம்மியாக இருந்ததுன்னா கூட கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. வெண்ணெய் தான் நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ வெண்ணெய் உருகிடுச்சு இல்லையா, ஒரு கலருக்காக நான் 1 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூளை ஆட் பண்ணிக்கிறேன். லைட்டாக கிளறி விட்டுட்டு மிளகாய் தூள் தீயறதுக்குள்ளே நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டையும் சேர்த்துடலாம். உங்ககிட்ட காஷ்மீரி மிளகாய் தூள் இல்லைன்னா 1/4 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூளை சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி மிளகாய் தூள் ஆட் பண்ணுறதுனால நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும், ரெசிபிக்கும் நல்ல ஒரு கலர் கொடுக்கும். அதுக்காக தான். தண்ணியெல்லாம் இப்போ ஆட் பண்ணிடாதீங்க. நல்லா அந்த பேஸ்ட்டை வெண்ணெயில் வதக்கிக்கோங்க. நீங்கள் எந்த அளவுக்கு வதக்குறீங்களோ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அந்த மிக்ஸி ஜாரில் தண்ணி ஊற்றி அலசி வச்சுக்கோங்க, அது கடைசியாக சேர்த்துக்கலாம். இதை வேஸ்ட் பண்ண வேணாம், அப்படியே இருக்கட்டும். இப்போ பாருங்கள், நல்லா வெண்ணெய்லாம் பிரிஞ்சு வருது இல்லையா, இந்த அளவுக்கு வதக்கினா தான் நல்லா ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு நல்லா அந்த மாதிரி சிம்மில் வதக்கிக்கோங்க. இது வதங்கட்டும். அதுக்குள்ளே நம்ம மிக்ஸி ஜாரில் ஒரு 10 முந்திரி பருப்பை தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இப்போ 4 நிமிஷம் நல்லா வதங்கியிருக்கு, நல்லா திக்காக வதங்கிடுச்சு பாருங்கள். இதில் நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பன்னீரை சேர்த்துட்டு அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த கேஷ்யூ பேஸ்ட்டையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நம்ம ஆல்ரெடி ஜாரை கழுவி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த அலசி வச்சுருந்த தண்ணியையும் இதில் சேர்த்துக்கோங்க. கூடவே இப்போ இந்த கேஷ்யூ அரைச்சோம் அந்த ஜாரையும் அலசிக்கோங்க. மொத்தமாக 2மே சேர்த்து ஒரு 100 ml அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இந்த தண்ணியை அந்த கேஷ்யூ நல்லா உறிஞ்சிட்டு நல்லா வெந்துடும். ஒரு 5 நிமிஷத்துக்கு இன்னும் சிம்மில் வேக வச்சா போதும். நம்ம முன்னாடியே நல்லா வதக்கிட்டோம் இல்லையா, அதனால் மசாலா ஃப்ளேவர், பச்சை வாசனைலாம் இருக்காது. அந்த கேஷ்யூ வேகிறதுக்காக ஒரு 5 மினிட்ஸ் டைம் கொடுத்தா போதும். இப்போ சிம்மில் நல்லா 5 நிமிஷம் வெந்ததுக்கப்புறமா நல்லா திக்காகிடுச்சு பாருங்கள். இதுக்கு மேலே நம்ம வேக வைக்க தேவையில்ல. பன்னீரில் அந்த உப்பு காரம் ஊறுறதுக்காக அந்த 5 மினிட்ஸ் டைம் கொடுத்தோம். கூடவே கேஷ்யூவும் வெந்துடுச்சு. இப்போ நம்மளோட பன்னீர் பட்டர் மசாலாவை ஆஃப் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி கொஞ்சமாக கசூரி மேத்தியை இந்த மாதிரி நல்லா கசக்கிட்டு சேர்த்துக்கோங்க. கசக்கிட்டு சேர்க்கும் போது நல்லா ஃப்ளேவர் கிடைக்கும். கசூரி மேத்தி தான் பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு ரொம்ப ரொம்ப ஃப்ளேவர் கொடுக்குறது. இதை ஸ்கிப் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க. அப்படி ஒருவேளை உங்ககிட்ட இல்லைன்னா கொத்தமல்லி தழையும் கொஞ்சம் புதினாவும் நல்லா தூளாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்மளோட சூப்பரான யம்மியான பன்னீர் பட்டர் மசாலா வீட்டிலையே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அதுவும் நம்ம வீட்டில் செஞ்ச பன்னீரோடு செய்யும்போது இன்னுமே ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.
ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இப்போ கடைசியாக நான் சர்விங் பவுலில் மாற்றிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெயை நான் சென்டரில் வச்சுட்டு இந்த மாதிரி நம்ம மூடி வச்சிடலாம். நம்ம சப்பாத்திலாம் போடுறதுக்குள்ளே அந்த வெண்ணெய் நல்லா மெல்ட் ஆகிடும். இப்போ பாருங்கள், நம்ம சர்வ் பண்ணும்போது நல்லா பட்டர் மிதக்க நம்மளோட யம்மியான பன்னீர் பட்டர் மசாலா சூப்பராக ஹோட்டல் ஸ்டைலில் ரெடி ஆகிடுச்சு. இன்னும் சொல்லப்போனால் ஹோட்டலை விட ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.